இது உஜால கத்திரிக்காய். இது வந்து நாங்களே குழி வர போட்டு ஒவ்வொரு வரையாக போட்டு அதை ரெடி பண்ணி 25-30 நாட்களில் இதை நடுவோம். நடவு நட்டு களை வெட்டி அதுக்கு மருந்து பாய்ச்சி தண்ணி பாய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணோம்னா 40 நாள், அதாவது நடவு நட்டு 40 நாளுக்கு அதுக்கப்புறம் காய் வந்துடும். அந்த காய் அறுத்து எடுத்துகிட்டு போனோம்னா எங்களுக்கு 20 ரூபா கிலோன்ற கணக்கு கூட கிடைக்காது. நாங்கள் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அறுக்கிறோம். காலையில் 4 மணிக்கு மார்க்கெட்டுக்கு எடுத்து போவோம். நாங்கள் 4 கூட காய் அறுத்தா எடுத்து போனால் எங்களுக்கு 800 ரூபா தான் வரும். இது பெட்ரோலுக்கு பார்க்குறதா அறுக்கிற கூலி ஆளுக்கு கொடுக்குறதா நாங்கள் சாப்பிட்றதா எங்களுக்கு இதுக்கே தெரியல. அதில் எங்கே நாங்கள் மிச்சம் பண்ணி வைக்கிறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கத்திரிக்காயோடைய விலையெல்லாம் இன்றைக்கி பெருசாக இல்லைன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி காய்கறி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட கத்திரிக்காயோடைய விலை, அதாவது உஜாலா கத்திரிக்காயோடைய விலை 200 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம். மற்றவர்கள்லாம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா 250, 300 அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையானு தெரியாது. ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு நம்ம வியாபாரம் பண்ணோம். சரிங்களா? இதே விலை பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி இதை விட கீழே இறங்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வருங்காலங்களில் மழை பெய்யறதுனாலையோ இயற்கை சீற்றத்தினாலேயோ பயிர்கள்லாம் சேதமடைகிறதோ இல்லை பூச்சி தாக்குதலோ இல்லை நோய் தாக்குதலோ ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக விலையில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அந்த மாதிரியான சமயங்களில் 500, 600, 700 வரைக்கும் பார்த்திங்கன்னா வியாபாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நடக்குமான்றதை நம்மளால் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நன்றி, வணக்கம்.